டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குரூப் 4க்கு மட்டுமே 21 லட்சம் காம்படிட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாளுக்கு நாள் போட்டி அப்படின்றது வந்து போட்டியாளர்களோட விகிதம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் எஸ்பெஷலி அவங்க எதில் டார்கெட் பண்ணால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக இது நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாங்க. பொதுவாக பொது தமிழ், கணிதம், பொது அறிவு அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பொது தமிழ் அப்படின்றது வந்து 100 மார்க்கு, மேக்ஸில் வந்து 25 மார்க் எடுக்கணும், ஜிகேயில் வந்து 75 மார்க், ஆக மொத்தம் 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம 3 பிரிவாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். இப்போது பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 3 பிரிவு என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இலக்கணம், இலக்கியம், உரைநடை அப்படின்ட்டு 3 பிரிவாக பிரிக்கலாங்க. ஸோ இந்த இலக்கணம் அப்படின்றது பேசிக்காக என்னங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருப்போம். எஸ்பெஷலி 4வது 5வது வகுப்புலேருந்தே படிப்போம். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஆரம்பித்து 5 வகையான இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ இது முதற்கொண்டு எல்லா இலக்கணமுமே வந்து அந்த பார்ட் ஏல அடங்கும். கிட்டத்தட்ட 30 கொஷின்ஸ்லேருந்து 35 கொஷின்ஸ் வரைக்கும் அதில் கேட்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எல்லாம் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா 30க்கு 30 கொஷின்ஸ் கேட்டால் 35 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஸோ அந்த 35 கொஷின்ஸ் வரைக்குமே ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்கூல் புக்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணவே போதுமானது. ஸோ அதை தாண்டி இலக்கியம், உரைநடை அப்படின்ட்டு பார்ட் பி, பார்ட் சியில் இருக்குது. ஸோ இந்த பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இலக்கியம் அப்படின்றது வந்து எஸ்பெஷலி 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு. ஸோ அந்த சிலபஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை முதல்ல தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல இலக்கணமும், பார்ட் பியில் இலக்கியம், அதை தாண்டி பார்ட் சி அப்படின்றது வந்து உரைநடையும் வந்துட்டு. ஸோ இந்த இலக்கியம் அப்படின்றதில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸுமே இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2011-12 காலத்தில் தான் டிஎன்பிஎஸ்சியோட இது வந்து ஆரம்பித்தது. அதிகமாக ரொம்ப டீப்பாக படித்து எழுதி காம்படிஷன் இதில். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்றது வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்சொல் தருக இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முழுக்க ரொம்ப தீவிரமாக சொல், பொருள், பின்வரும் நிலையணி, பொருள்கோள் இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான இலக்கணம் எல்லாமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கொஷின்ஸு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கொண்டு போனால் தான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ அந்த தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் பார்ட் பி அப்படின்ற இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்தா போதுமானதுங்க. இப்போது அந்த 6லேருந்து 12 வரைக்கும் நான் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க அட்டை டு அட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்டை டு அட்டை படிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அதில் இருக்கிற என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொஷின்ஸ் எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்ட்டு அதில் வந்து லைட்டாக டிஃபிகல்ட்டாக கொடுப்பான். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கொஷின்ஸுக்கு டேரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை எழுதுனது யார், திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் கேட்பான் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அவங்க இந்த இடத்துல ஒரு இது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சிலது ரொம்ப நுணுக்கமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. அது மேலோட்டமாக படிச்சுட்டு போகக்கூடாது. ஸோ அந்த 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பாடமும் ரொம்ப முக்கியம்தாங்க. இப்போது 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல் 3 பாடம் ஒரு ஏழுக்கு வழங்குது. ஸோ 6வதுல 9 பாடம், 7வதுல 9 பாடம், 8வதுல 9 பாடம். இது படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போக போக உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டு அதில் இறங்கும் போது வந்து உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இப்போ புது புக்காக இருக்கட்டும், பழைய புக்காக இருக்கட்டும், பார்ட் ஏலேருந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது எல்லாமே வந்து அந்த புது புக்கிலே அடங்கிடுதுங்க. 100 கொஷின்ஸுக்கு 100 கொஷினுமே ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 90 கொஷின்ஸ் வந்து அந்த ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்துடுது. மீதி 10 கொஷின்ஸ் அப்போ வெளியிலேருந்து கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது பழைய சமச்சீர் புக் இருக்கும். இப்போது ஸ்கூல் புக்ஸ் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி பழைய சமச்சீர் புக் இருக்கும். ஸோ அந்த புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கொஷினுமே ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு மினிமம் ஒரு 95+ எடுத்தால் தான் நம்ம வந்து சேஃப் ஜோனில் போக முடியும்.